வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவல் தந்துருக்கோம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி 452 வாக்குகள், இந்த பக்கம் பார்த்தா 300 வாக்குகள் அப்படின்னு பிஜேபி பெரிய வெற்றியை கொண்டாடுது. கிராஸ் ஓட்டிங், அதாவது இந்தியா கூட்டணியிலேருந்து கிராஸ் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 15 செல்லாத ஓட்டு. அது எப்படிங்க, நம்ம ஓட்டிங் மிஷினில் போடுறது ஓகே, இதில் எப்படிங்க செல்லாத ஓட்டு வரும்? எம்பிக்கள், நம்ம இங்கேருந்து எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம், எம்பிக்களே செல்லாத ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறதுல அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட். காங்கிரஸ் சொல்கிற மாதிரி இது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஏற்கனவே போன தடவை மார்க்கெட் ஆல்வா அவர்களுக்கும் தன்கர் அவர்களுக்கும் நடைபெற்ற விஷயத்தில் எதிர்க்கட்சி 26% தான் வாக்கு வாங்குச்சு. இந்த தடவை கிட்டத்தட்ட 40% வாக்கு வாங்கியிருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி மோடி அவர்கள் எவ்வளோ பலம் பொருந்தியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் யாரெல்லாம் இன்றைக்கி பிஜேபி வளைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பிஜேபி அதிகாரம், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்பிக்கள், எல்லா கட்சி எம்பிக்களும் கரெக்டாக கொள்கைக்காக ஓட்டு போடுவாங்கலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பணம் வேணும், மோடி எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. அப்போ இது மறைமுக ஓட்டு பதிவுங்கிறனால இந்த கிராஸ் ஓட்டிங் நடந்துருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இவ்வளோ ஓட்டு வாங்கினதே பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த ஓட்டுப்பதிவு நடக்கும்போது யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு தெரியாது. அப்போ இன்றைக்கி பிஜேபி, அமித்ஷா இவர்களெல்லாம் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு வலை விரிச்சிருக்காங்க. அதில் சில பேர் சிக்கியிருக்கலாம். இதில் ஒரு விஷயம் புரியுது, நியாயமாக வைத்தால் கூட பிஜேபி ஜெயிக்கும். அதையும் தாண்டி இந்தியா கூட்டணியிலிருந்து இவங்களுக்கு மாற்றி ஓட்டு போடுறாங்கன்னு சொல்கிறதன் விளைவாக இவங்க என்ன சொல்ல வராங்க, மோடி ஆட்சியை யாரும் கவுக்க முடியாதுன்னு. அதாவது இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம நாயுடு, மம்தா பானர்ஜி இவங்களுக்குலாம் ஒன்றும் விவரம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நாயுடுக்கு தெரியாமையாக இருக்கும் இவங்க என்னென்ன வேலை பண்ணி இந்த ஓட்டை வாங்கினாங்கன்னு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து இப்போ இந்த டைமில் ஏன் பேசுகிறோம்னா, நமது நாடு எங்கேயே போய் கொண்டு இருக்கிறது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிங்கிறத விட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில் மோடி போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கார், அதுக்குன்னு நிறைய ஆளுங்களாக இருக்காங்க. இவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி மதத்தின் பெயரால் இந்தியாவை சூறையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வைத்து பலவிதமான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த 15 ஓட்டு செல்லாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ காங்கிரஸ் சொல்லுது அது எங்கே ஓட்டுங்குது. எதிர்கட்சியினுடைய 15 ஓட்டை, அதாவது 300ங்கிறது 315ன்னு வந்தால் என்ன, அதை கூட மோடியால் பொறுக்க முடியாது. 315னா ஃபிகர் அதிகமாயிரும். அப்போ 152 வாக்கு வித்தியாசத்தில் இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிட்டாரு, மோடி அவர்களை சந்திக்க போகிறார், இது வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கே சிரிப்பாக இருக்குது, ஊருக்கே தெரியும் அவர் தான் ஜெயிக்க போகிறாருன்னு. ஆனால் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிஜு ஜனதாதளம் புறக்கணித்தது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரியோ தப்போ நவீன் பட்நாயக் ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கணும் இந்தியா கூட்டணி. ஏன் அவர் பண்ணுறாருன்னு தெரில. இன்னொரு பக்கம் ஏன்னா அவருக்கு பல சிக்கல்கள், அவர் கட்சியிலேருந்து ஒரு 2 எம்பி இப்போ தூக்குனாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று வரை வீரமாக கர்ஜித்து கொண்டிருந்த பிஆர்எஸ் ஏன் பண்ணாங்கன்னு தெரில. யார், சந்திரசேகர ராவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன, அவங்க பையன் கையில் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஏதாவது மாற்றி கீத்தி ஓட்டிக்கிட்டு போட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிரும், உள்ளத்துக்கு வச்சுருவோம். கவிதா ஏற்கனவே உள்ளத்துக்கு போட்டு இப்போ தான் வந்திருக்குது. அப்போ அவருக்கு பயம், அதனால் அவங்க கட்சி நடுநிலை வெளியில் வந்துருக்குது. அதேமாதிரி சிரோன்மணி அகாலிதளம் அவங்களும் ஓட்டு போடல. இவர்களெல்லாம் யார்னா பிஜேபிக்கு எதிரான கட்சிகள். அப்போ இவர்களை மிரட்டியது யார், மிரட்டினு தான் சொல்லணும், இதில் வேறு என்ன சொல்கிறது. அப்போ இந்த குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் தேர்தலை கூட இவர்கள் அந்த ஒரு பெரிய ஒரு பொது தேர்தல் மாதிரி அணுகியிருக்காங்க. அப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா, இந்த கட்சியிலேருந்து ஓட்டு போடுவாங்க, அந்த கட்சியிலேருந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ பேசப்படுவது என்னென்னா, இல்லைங்க இதில் நம்ம உத்தவ் கட்சியிலேருந்து ஒரு 2 எம்பிக்கள் ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் பேசும்போது சில பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க சரத்பவார் கட்சியிலேருந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை விலை பேசுகிறதுக்கெல்லாம் பேசி 9 பேர் எங்களுக்கு ஆதரவு தரப்போகிறாங்கிற ரேஞ்சுக்கு அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க மாற்றி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பலவிதமாக சொல்லிவிட்டாலும் நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த செய்தி வந்தாலும் அது ஒரு கற்பனையான தான். ஏன்னா நிஜத்தில் யாரும் போய் பார்க்கல, யாரும் இங்கே ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. அதான் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த 315 இவங்க சொல்கிற மாதிரி, காங்கிரஸுக்கு சொல்கிற மாதிரி இந்த 15 செல்லாத ஓட்டு கண்டிப்பாக காங்கிரஸாக தான் இருக்கும். ஏன்னா பிஜேபிக்காரங்க ஓட்டெல்லாம் பிஜேபிக்காரங்க எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்களே ஒழிய கம்மியாக சொல்ல மாட்டாங்க. இப்போ காங்கிரஸோட 15 ஓட்டை இல்லைங்கிறாங்க. 315 ஓட்டு, 315 ஒரு சாதாரண எண்ணிக்கையில் இல்லை நாடாளுமன்றத்தில். அப்போ நாடாளுமன்றத்தினர் ஏற்கனவே செயல்பாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணி, குறிப்பாக ராகுல் காந்தி. இப்போ நம்ம சமீபத்தில் வந்த பல தொலைக்காட்சி விவாதங்கள், தொலைக்காட்சி கருத்து கணிப்புகள் இதெல்லாம் ஒரு விஷயம். ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து முன்னிலை பெற்று கொண்டு இருக்கிறார். எதுலைங்க,
எல்லா செய்தி மக்கள் விரும்பும் தலைவராக ராகுல் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம் இந்த இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய எந்த ஒரு அநியாய விஷயத்துக்கும் இன்றைக்கி ராகுல் காந்தி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அது தேர்தல் ஆணையம் மேட்டரில் அவர் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையமே விளக்கம் கொடுத்து அது உச்சநீதிமன்றம் போய் பெரிய வாத பொருளாயிட்டுருக்கு. இன்னொன்று உங்களுக்கு பீகாரில் நடந்த அந்த ரோட் ஷோ அது 16 நாள் பெரிய வெற்றி பெற்றுச்சு. இப்படி ராகுல் காந்தியோடைய இன்னொன்றுங்க வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மோடிக்கு பிரச்சனை நாட்கள் தான். ஏன்னா இன்றைக்கி இந்திய பொருளாதாரம் எந்த நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி பீகாரில் நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா, முதல்ல கண்டிப்பாக ஜெயிப்பீங்கிற நிலைமை இருந்து இன்றைக்கி தோத்தாலும் தோற்றுருவீங்கிற நிலைமை வந்துடுச்சு. மேற்கு வங்காளத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கிறது உங்களுக்கு கஷ்டம். தமிழ்நாடு சொல்லவே வேணாம், என்ன நடக்குதுன்னு தெரியல. பிஜேபி இங்கே சீட்டு கம்மி தான், அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி தொடர்ச்சியாக பல அக்குறுமங்களை பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த அக்குறுமங்களின் உச்சமாக இன்றைக்கி எதிர்க்கட்சி வாக்குகளையே செல்லாமல் ஆக்கியிருக்கிறது. அதையும் தாண்டி பல எம்பிக்களை மிரட்டி அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வைத்திருக்கிறது. பிஜேபியுடைய கொள்கைகளை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க, சிபி ராதாகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும், அவர் மாதிரி ஒரு நல்லவரே இல்லை அப்படின்னு நமக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதற்காக ஓட்டு போட்டிருப்பாங்க? இந்தியா கூட்டணியை மீறி இந்த பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா காரணம் என்ன? அதனால் இவர்கள் நிறையா 24 ஏஜென்சி வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க. அதனால் இதை ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். மோடி நம்ம சொல்கிறோம், ஒருவர் மேலே ஏறிவிட்டார் கீழே இறங்கி தான் ஆக வேண்டும். இன்னும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் இன்றைக்கி அம்பலப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் அம்பலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த எஸ்ஐஆரை அறிமுகப்படுத்தி நான் பெரிய வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. எழுதி வச்சுக்காங்க. நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கோம். பீகாரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்கள் நிறைய பேர் கருத்து கணிப்பு, எல்லா கருத்து கணிப்பும் இந்த ஓட்டு திருட்டு. அதான் ஒருத்தர் இப்போ கமெண்ட் போட்ட மாதிரி காங்கிரஸ் சொன்ன மாதிரி ஓட்டு திருட்டு பொது தேர்தல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் போடுற கொடுத்தது கூட ஓட்டு திருட்டு. அதில் கூட எங்கள் ஓட்டை திருடி செல்லாத ஓட்டாக்கிட்டாங்க. இதுதான் பிஜேபிங்கிறாங்க. பிஜேபி திருந்தாது. அவருடைய எண்ணமே என்னென்னா இந்த 300 கூட வந்திருக்கக்கூடாது. பிஜேபி நினச்சது தான், இந்த 300 கூட வந்திருக்கக்கூடாது, 250 வரணும். கிட்டத்தட்ட ஒரு 70-80 எம்பிக்கள் மாற்றி ஓட்டு போகணுன்னு அவங்களுடைய பிளான். அப்படின்னா என்னென்னாங்க, நல்லா யோசனை பாருங்க, ஒரு 250 ஓட்டுலாம் வந்துருந்தால் என்ன ஆகும்? இப்போ இந்தியா கூட்டணியே இல்லைங்க, பணத்துக்கு விலை கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நாயுடுவே எதிர்த்து நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? இங்கே தான் ஆளுங்களே இல்லையே, இங்கேருந்து எங்களால் ஆளுங்களை தூக்க முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறத மோடி காட்டியிருப்பார். மோடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே இது பின்னடைவு தான். அவங்க நினச்ச ஃபிகர் வேறு, இது வேறு. இதை என்னென்னா அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி திமுக ஆகட்டும் இல்லை பெரும்பாலான கட்சிகள் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் அந்த ஏரியாவில் சர்வே பண்ணணும். மோடியின் வலையில் சிலர் விழலாம், பலரும் விழ மாட்டார்கள். மறுபடியும் சொல்கிறோம், இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியான கூட்டணி தான். அதனால் மறுபடியும் நம்ம போன தடவை 26% வாங்கி இந்த தடவை 40% வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது நல்ல முன்னேற்றம் தான். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம், நிறையா கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.